இன்று கூட்டுறவுத்துறை நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று பொருள்கள் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் சென்னையில் துவக்கி வைக்கிறார். இதனை அடுத்து தற்போது சூலூர் பகுதியில் பேரூராட்சித் தலைவர் தேவி மன்னவன் மற்றும் சூலூர் திமுக ஒன்றிய செயலாளர் மன்னவன் ஆகியோர் இந்த திட்டத்தை இப்பகுதியில் துவக்கி வைக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருள்கள் கொண்டு செல்லும் பணிகளை துவக்க உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணிகள் துவங்க உள்ளது. இந்த பணிகளை துவக்கி வைக்க பேரூராட்சி உறுப்பினர்கள், தலைவர் தேவி மன்னவன் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், துணைத் தலைவர் சோலை கணேசன், திமுக மேற்கு ஒன்றிய சூலூர் ஒன்றிய செயலாளர் மன்னவன் மற்றும் உள்ளிட்டோர் இப்பகுதியில் கூடியுள்ளனர். இந்த திட்டம் பல்வேறு காலகட்டங்களில் வீடுகளுக்கே கொண்டு ரேஷன் பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பலராலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த இப்பொழுது முதல் கட்டமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு சேர்க்கும் திட்டம் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. விரைவில் எல்லோருக்கும் வீடுகளுக்கே கொண்டு சென்று சேர்க்கும் திட்டம் துவங்கப்படும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த திட்டம் மிகச்சிறந்த திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என இதற்கு பெயர் வழங்கப்பட்டுள்ளது. எல்லாம் நீங்க போய் அங்க போய் வாங்கிட்டு இருந்தீங்கல்ல கடையில, இப்போ உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்க வீட்லயே கொடுக்க சொல்லிருக்காரு. தாயுமானவர் திட்டம். உங்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை வருதா? மாதம் 1000 ரூபாய் பணம் வருதா? 1000 ரூபாய் வருதுங்களா? சரி, இனிமேல் நீங்க வந்து இங்க வீட்லயே உங்களுக்கு எல்லா பொருட்களும் வந்துடும். இப்ப மாதத்துல வந்து 2வது சனிக்கிழமை, அப்புறம் 2வது ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஏதோ ஒரு கிழமை நம்மளுக்கு போட்ட போது எல்லாருக்கிட்டும் தான் நம்மளே சொன்னீங்க. சரி, மகராசனம் எல்லாருக்கும் போதே